இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாமிக்கு படையல் போட போகிறேங்க. அதனால் 9 காய் போட்டு இன்றைக்கி சமைச்சிட்ருக்கேங்க. 9 காய்ங்க. இதில் கத்திரிக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அவரைக்காய், அவரைப்பருப்பு, அப்புறமா கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. சாமிக்காக படைக்கிறதுக்காக செஞ்சிட்ருக்கேங்க. பாருங்கள், இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பேசணுங்க. இதோட பருப்பு சாம்பார் வைக்கணுங்க. ஒவ்வொரு பக்கம்லாம் எப்படி சமைப்பாங்கன்னு சொல்லுங்கள். இந்த கோயம்புத்தூர் பக்கம் வந்து இப்படி தான் சமைப்பாங்க. இது சமைச்சு சாமிக்காக எடுத்து வைப்பாங்க. அதனால் நானும் கொஞ்சம் பக்தியோடு சமைச்சிட்ருக்குறேங்க. 9 காய் போட்டு நல்லா கிரேவி மாதிரி பண்ணிவிடுங்க. பாசிப்பருப்பு நல்லா கெட்டியாக செஞ்சுருக்கேங்க, கடைஞ்சிருக்கேன் பாசிப்பருப்பு. அப்புறம் பொங்கல் சோறுங்க. இந்த குண்டால் தான் சாமிக்கு வாங்கி வைக்க போகிறேன். இது வந்து எச்சு இல்லாத பாத்திரம், அதனால் இதில் வாங்கி வைக்க போகிறேங்க. என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம். இருங்க, சாமிக்காக சாப்பாடு வாங்கி வச்சுட்டுருக்குறேங்க. இது நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் பெரிய மனுஷன் தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கம்மியாக வாங்கி வச்சுக்கலாங்க. இந்த காயை வந்து போட்டுக்கலாங்க. இப்போ வந்து சாம்பாருங்க. சாம்பார், நெய், அச்சு வெல்லம், பழங்க, இது 3ஐயும் போட்டுடலாங்க. இதில் ஆமாம் என்னங்க, நெய் வேறு ரொம்ப இதாகிடுச்சு, சூடு பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் வெல்லமும் பழமும் போட்டுடலாங்க. அச்சு வெல்லம், பழம், நெய் ஊற்றிடலாங்க. விட மாட்டேங்குது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கா, அதனால் அப்பா அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி சாமிக்கு படைக்கிற சாப்பாடு எங்கள் வீட்டில் இவ்வளோதாங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி செய்யுங்கன்ற கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? எங்கள் ஊர் பழக்கம் கோயம்புத்தூர் பக்கம் இந்த மாதிரி தான். சரிங்களா? ஓகேவா? பாய். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா?